அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி. பிரபல இசையமைப்பாளர், இசைக்கலைஞர், இசைக்கவிஞர், இசை ஞானி, திரையிசை உலகில் முடிசூடா மன்னன், தற்கால பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர், அதாவது மேலவை உறுப்பினர், பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற பேரவை உறுப்பினர், இசையமைப்பாளர், இசைஞானி பிறந்த தினம் இன்று ஜூன் 2ஆம் தேதி. நல்ல ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதத்தோட முதல், அதாவது இரண்டாவது வாரத்தின் முதல் நாள். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் 1943ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கார். இயற்பெயர் ராசையா. சிறுவயதிலேயே ஹார்மோனியம், கிடார் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றார். தனது சகோதரர்கள் 3 பேருடன் சேர்ந்து சுமார் 20,000 கச்சேரிகள், நாடகங்களில் இசையமைத்திருக்கிறார். திரைப்படத்துக்கு இசையமைப்புக்கும் ஆர்வத்தில் 26 வயசுலேயே சென்னை வந்துடுறார். தன்ராஜ் மாஸ்டரிடம் மேற்கத்திய பாணி, பாருங்க, தன்ராஜ் அப்படின்ற ஒரு மாஸ்டரை மேற்கத்திய பாணி, வெஸ்டர்ன், அந்த பாணியில் உள்ள பியானோ, கிடார் வாசிக்க கற்றுக்கொள்கிறார். லண்டன் டிரினிட்டி இசைக்கல்லூரியில் கிளாசிக்கல் கிடார் தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். இதுதான் வேலை செய்து படிச்சிருக்காரு பாருங்க. லண்டன் ட்ரினிட்டி இசைக்கல்லூரியில் கிளாசிக்கல் தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கார். அன்னைக்கிளி திரைப்படம் மூலம் 1976இல் இசையமைப்பாளராக அறிமுகமானார். படத்தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் இவருக்கு இளையராஜா என்று பெயர் சூட்டினார். இந்த படத்தில் அன்னைக்கிளி ஒன்றை தேடுது, அடி மாசம் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எனக்கு பாட தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த பாடல் அனைத்து தரப்பினரையும் வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து 16 வயது நிலை, பொண்ணு ஊருக்கு புதுசு ஆகிய படங்களில் நாட்டுப்புறம் மனம், கமல, பலவந்த இவர் இசை மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றது. கர்நாடக இசையிலும் பல பாடல்களை அமைத்து புகழ் பெற்றார். முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஸ்டீரியோ முறையில் இசையமைத்தவர் இவர்தான். அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பல ராகங்களை உருவாக்கியிருக்கிறார். ஏராளமான இசைத்தொகுப்புகளை வெளியிட்டு வருகிறார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி போன்ற மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்து கொண்டே இருக்கிறார். இதுவரை 5000த்துக்கும் மேற்பட்ட பாடல்கள், 1000த்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு பின்னணி இசையமைத்திருக்கிறார். 1993ஆம் ஆண்டு 90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் லண்டன் ராயல் பில்ஹார்மானிக் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்பொனிக்கு இசையமைத்த ஆசிய கண்டத்தின் முதல் இசையமைப்பாளர் என்ற பெருமை பெற்றார். சிம்பொனி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தொடர் இசை, அவ்வளோதான். தொடர்ந்து இசைக்கருவிகள் இசையை வெளியிட்டு இசை வாசிக்கப்படும், இசை மீட்டப்படும். பத்மபூஷன் மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருது, லதா மங்கேஷ் விருது, அவரைத்தான் பாட வச்சிருக்கிறாரு, அவர் நினைவாக விருது, கேரள அரசின் விருது என பல விருதுகளை பெற்றிருக்கிறார். சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை 4 முறை வாங்கியிருக்கிறார். தாய் மீது பக்தி கொண்டவர். வீட்டு பூஜை அறையில் எத்தனை தெய்வங்களின் படங்கள் இருந்தாலும் அனைத்துக்கும் நடுவே உள்ள தனது அன்னையின் படத்தை கும்பிட்டு விட்டே இவர் தனது நாளை தொடங்குவார். தாய்க்கு சொந்த ஊரில் கோயில் கட்டியிருக்கிறார். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர். பல நூல்களை எழுதியிருக்கவும் செய்கிறார். என்ன நூல் எழுதினார்னு தெரியல, அதெல்லாம் படிக்கணும். புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு போலப்பா. ஹார்மோனியம் இல்லாமல் சிந்தித்தபடியே டியூன் போடக்கூடியவர். கதை, கவிதை, கட்டுரை எழுதுவது, பென்சில் டிராயிங் வரைவார் போல. புகைப்படங்கள் எடுத்து அவற்றை ஃப்ரேம் செய்து மாட்டுவது ஆகியவை பொழுதுபோக்குகள். மதுரை பொன்னையா செய்து வந்த ஹார்மோனிய பெட்டி இவரது இசைத்தோழன். அவர் செய்து கொடுத்த அந்த பெட்டி, ஹார்மோனிய பெட்டி, இவரது இசைத்தோழன். இவரது வாரிசுகளும் இசையமைப்பாளர்களாக புகழ்பெற்று தந்தைக்கு பெருமை சேர்க்கின்றனர். இசைஞானி, ராகதேவன் என்றெல்லாம் போற்றப்படும் இளையராஜாவின் இசை ராஜாங்கம் இன்றும் வெற்றி நடைபெறுகிறது. இன்று வரை உயிரோடு தான் இருக்கிறார். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு இசை பெருசா, அது கவிஞர் என்ன பாடல் பெருசான்னு பேசுகிறாங்க.
நம்ம இப்போ பேசுகிறோம்ல, அந்த வரி இல்லாத ஒரு எழுத்து வாயில் வழி பேசுகிறோம். அப்போ இதுவே ஒரு இசை தான். அப்போ மனுஷன் முதல்ல அவனுடைய சிந்தனை சுரப்பில் வெளியில் வந்தது என்னுடைய பொறுத்தளவு நானே சொல்கிறேன். அந்த வாய் வழியாக வந்த ஓசைகள் ஒரு இசை. அப்போ அதுதான் முதல் பிறக்குது. அதன் பிறகு தான் எழுத்து பிறக்குது. அவனே ஏதோ கிறுக்குறான், எழுதுறான், ஏதோ இந்த ஓடு வச்சு அந்த கல்லை வச்சு பாறைகளில் எழுதுறான், பாறை ஓவியங்கள் எழுதுறான். ஓவியங்கள் மூலியமா எழுத்து வருது. ஓவியம் தான் எழுத்து. அல்ல ஏதோ ஒரு கிறுக்கல் தான் ஓவியம். கிறுக்கல்லேருந்து ஓவியம், ஓவியம் வந்து எழுத்தாக மாறுது, அவ்வளோதான். ஓவியத்தை சரிப்படுத்தின எழுத்து. அப்போ இசை தான் முன்னாடி வந்திருக்கு. வேற இப்போ மன்னர் மன்னன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், அவர் திருவாரூர்னு நினைக்கிறேன், அவர் சரியா தெரியல. அவர் கூட என்ன சொல்றாரு, நீங்கள் இன்னொரு மன்னர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர், பாண்டிய வரலாறை பற்றி எழுதுறான். அவன் கிடையாது. மன்னன் ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பழைய காலத்து ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொன்னார். விஐடி தமிழ் அந்த தமிழ் தேர் ஃபங்க்ஷனில் சென்ற 17ஆம் தேதி முதல் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்துச்சு, தமிழ் இலக்கிய பயிற்சி பெற்று. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, எலும்பு கூட வச்சு ஒரு மனுஷன் வந்து இசையமைச்சு அதை ஊதி அதுலேருந்து இது ஓசைகளை வர வச்சு அதை இசையாக நுகர்ந்துருக்கிறான். அதனால் முதல்ல இசை தான் வந்ததுன்னு சொல்லி வெளிப்படுகிறது. அதை தாண்டி நான் இப்போ சொன்னதையும் கவனத்தில் கொண்டு நீங்களும் உங்கள் பகுப்பாய்வில் எது முக்கியமோ எது முதன்மையானதோ அப்படின்னு சொல்லி முடிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.